எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கக்கூடிய நினைத்தாலே முக்தி தலமான திருவண்ணாமலை கோவிலை தான் நான் எடுத்திருக்கேன். இதுல உள்ள சாமி கோவில் மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிரிவல பாதையும் அடுத்த வீடியோ அதையும் எடுத்திருக்கேன். அது அடுத்த வீடியோவா நம்ம பார்க்கலாம். வாங்க இப்ப எல்லாரும் வீடியோ உள்ள போகலாம். முடிஞ்ச வரைக்கும் என்னால எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் ஒரு இடத்துலயும் நின்று எடுத்திருக்கேன். அதுக்காகவே பகல்ல எடுத்திருக்கேன். நிறைய பேரால வர முடியலன்னு சொல்லி கேட்டிருந்த வீடியோக்காக என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இதுல ஏதாவது குற்றம் குறை இருப்பின் எல்லாரும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் என்னை திருத்திக்கிறேன். நான் இப்பதான் புதுசா தியானம் பழகிட்டு வந்துட்டு இருக்கிறேன். என்ன மாதிரி ஆர்வ கோளாறுகளும் நிறைய பேர் இருப்போம். கோபுரத்துல இருந்து நம்ம பொது தரிசனத்துல இருந்து வெளியே எப்படி சாமியை பார்த்துட்டு ஃபுல்லா எப்படி வீடியோ எடுக்கிறதுன்றத ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னால முடிஞ்ச வரைக்கும் போடுறேன். மக்களே எல்லாரும் பாருங்க, இதான் ராஜகோபுரம், கிழக்கு ராஜகோபுரம் வழியா வந்திருக்கோம். கோவில் உள்ள போக போறோம். இதுதான் கோவில் என்ட்ரன்ஸ். இப்படி இருந்து வரலாம், இப்படி இருந்தும் வரலாம். இந்த மண்டபத்திலிருந்து வர முடியாது. இந்த ரெண்டு வழியில் ஏதாவது ஒரு வழி, நிறைய பேர் இந்த வழியாக மட்டும்தான் வருவாங்க. இதுதான் கிழக்கு ராஜகோபுரம். நிறைய ரீல்ஸ் எல்லாம் ஃபேமஸ் ஆச்சு. இந்த கோபுரத்துக்கே மாலை போட்டாங்கன்னு. ரொம்ப பெரிய கோபுரம். கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், இதோட அடியெல்லாம் தெரியும். ஆன்மீகத்தில் இருக்கிற அனைவருக்கும் தெரியும். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் உங்களுடைய அனைத்து வேண்டுதலையும் நிறைவேற்றட்டும். ஓம் நமச்சிவாய. மக்களே, கிழக்கு கோபுரத்திலிருந்து இதுதான் என்ட்ரன்ஸு. கிழக்கு கோபுரத்துக்கு தான் ஃபஸ்ட்டு வரும். கிழக்கு கோபுரத்துலேருந்து நம்ம முதல்ல பார்க்குறது யாருன்னா, அருணகிரிநாதர் அருளிய முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு அருளிய காட்சி அளித்த சன்னதி. ரொம்ப வெயிலாக இருக்கா, படிக்கவே முடியல, எதிர் வெயிலாக இருக்குது. அதுலேயும் போட்டிருக்காங்க பாருங்கள், அருள்மிகு கம்பத்து இளையனார். ரொம்ப ஒரு அருமையான திருத்தலம். நம்ம அருணகிரிநாதர் அவர்கள் தொழுநோயால் பெருமையாக பாதிக்கப்பட்டு கோபுரத்திலேருந்து கீழே இந்த அருணாச்சலேஸ்வரரோட இந்த கிழக்கு கோபுரத்திலேருந்து தான் கீழே விழப்போனார். அப்போது முருகப்பெருமான் தாங்கி பிடிச்சி இந்த இடத்துல அவருக்கு உபதேசம் செஞ்சார். அவர் சொன்ன ஒரே வார்த்தை, சொல்லற சும்மா கெட, எதுவுமே பேசாது, அவ்வளோதான். 2 நாள் ஐயன் அப்படியே உட்காந்துட்டாராம். அருணகிரிநாதர் அவ்வளோ கெட்ட பழக்கம் உடையவர். அப்படியே உக்காந்துட்டாராம். அப்படியே உக்காந்ததுக்கப்புறமா முருகப்பெருமானே போதும் எழுந்துருன்னு சொன்னாராம். அதுக்கப்புறம்தான் அவருக்கு அந்த ஞான பாதை கிடச்சிது. நமக்கு ரொம்ப பொறுமை முக்கியம். இறைவனோட அருள் நமக்கு எல்லாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். தியான நிலையோ, பொருள் நிலையோ, சித்தி நிலையோ, பிள்ளைகள் எதிர்காலம் எதுவாக இருந்தாலும் அனைவருக்கும் நிறைவேறட்டும். எல்லார் சார்பிலையும் அண்ணாமலையாரை வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய. மக்களே எல்லாரும் பாருங்கள், நம்ம திருவண்ணாமலை கோவிலுக்கு வந்திருக்கோம். உள்ள பிரகாரத்தில் வந்துட்டோம். சிவராத்திரிக்காக அலங்காரம் பண்ணியிருப்பாங்க போல. அடுத்து நாம் பார்க்க இருக்கிறவர் ஐயன் சம்பந்த விநாயகர். உள்ள எப்படி இருக்கார் பாருங்களேன். உள்ள தெரிகிறாரா? மூடி இருக்காங்க. நேரம் 1:30 மதியானத்தில் இருக்கோம். சம்பந்த விநாயகர் சந்நிதி. விநாயகர் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக பெருசாக ஒரே கல்லில் செதுக்குனவர். இதே மாதிரி தான் உண்ணாமலை அம்மன் பக்கத்துலேயே விஜயராகவ விநாயகராக இருப்பார். அங்கே எடுக்கக்கூடாது, அதனால் எடுக்கலை. இங்கே எடுக்கிறேன். இது எந்த இடம்னா, நம்ம இப்போது கொடிமரத்துக்கிட்ட எடுத்தோம் இல்லையா வீடியோ, அங்கேருந்து இடது பக்கத்தில் இருக்கிற விநாயகர். இது தெற்கு கோபுரம். தெற்கு கோபுரத்தில் இருக்கும். இது மகிழ மரம், ஸ்தல விருட்சம். திருவண்ணாமலையாரோட ஸ்தல விருட்சம் இது. மகிழ மரம் போட்டிருக்கு பார்த்தீங்களா? நவகோபுரம் தரிசனம் செய்யும் இடம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்களா, இந்த சர்க்கிளில் போய் நம்ம நின்னோம்னா
9 கோபுர தரிசனம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தெற்கு கோபுரம் 1, அதுக்கு முன்னாடி ஒரு கலசம் தெரியுதா 2, அப்புறம் இங்கே பாருங்கள் இதுக்கு பின்னாடி அந்த ஒரு கலசம் தெரியுதா, அது வந்து கிழக்கு கோபுரம் 3, 4, இது வந்து மண்டப கோபுரம் 5. இந்த மரத்துக்குள்ள இதில் ஒரு கலசம் தெரியுதா மரத்துக்கு பின்னாடி, அது வடக்கு கோபுரம், அதுக்கு முன்னாடி இருக்கிற கோபுரம் 6, 7. அப்படியே வந்தோம்னா இது விநாயகர் கோபுரம், இது கணக்கு கிடையாது. இங்கே பாருங்கள் மேற்கு கோபுரம், இது மேற்கு கோபுரத்துக்கு முன்னாடி ஒரு பெருசாக இருக்கிறது மேற்கு கோபுரம், அதுக்கு முன்னாடி இருக்கிற சின்னதாக ஒரு லைன் தெரியுது பாருங்கள், அதுதான். நேரில் பார்த்தா தெரியுது. கண்டிப்பாக நேரில் வந்து அண்ணாமலையாரை தரிசித்து இந்த நவகோபுர தரிசனத்தையும் பாருங்கள். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். அண்ணாமலையாருக்கு அரோகரம். மக்களே பாருங்கள், இதுதான் ஸ்தல விருட்சம். இங்கே இருக்கிறவர் தட்சிணாமூர்த்தி. எல்லாரும் வேண்டிக்கோங்க. படிப்புக்கு ரொம்ப உகந்த கடவுள். அகத்தியர்லேருந்து திருமூலர்லேருந்து எல்லாருமே இவர்கிட்ட தான் அவங்க எழுதினதை ஓலைச்சுவடி கொடுத்துருப்பாங்களாம். நமக்கு இன்னும் அந்த அளவு ஞானம் வரல, வரும்போது இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதுதான் ஸ்தல விருட்சம். இங்கே தெரியுது இல்லை, இந்த கல்யாண மண்டபம்னு போட்டிருக்கா, இந்த இடத்துல தான் மாதத்துக்கு ஒரு வாட்டி பணம் எண்ணுறாங்க. உண்டியல் பணம், எல்லா வசூல் பணமும் எண்ணுறாங்க. ஆனால் வந்து இது உள்ளே வீடியோ எடுக்கலாம் அலோடு கிடையாது, அவங்களே கேமரா வச்சு எடுக்கிறாங்க. ஸோ தெரியுதா, எல்லாரும் தியானம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒரு அழகான ஒரு இடத்துல வந்திருக்கிறோம். ரொம்ப ஒரு மன நிம்மதியோட எல்லாருக்கும் என்ன குறைகள் இருந்தாலுமே அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் நிறைவேற்றி வைப்பாங்க. நம்ம எல்லாருக்கும் அவங்க தான் அம்மா அப்பா, நமக்கே தெரியும். பொருள் நிலை வேண்டினாலும் சித்து நிலை வேண்டினாலும் என்ன வேண்டினாலும் பசங்க படிப்பு உடல் நலம் அனைத்தையும் வேண்டிக்கோங்க. வர முடிஞ்சவங்க கண்டிப்பாக இங்கே வந்து தியானம் பண்ணுங்க, பழகுங்க. நம்ம ஐயா தட்சிணாமூர்த்தி ஐயாவோட முடிக்கலாம். ஆன்மீக அன்பர்களுக்கு ஓம் நம சிவாய. மலையார் மூலஸ்தானத்திலிருந்து பாருங்க, மூலஸ்தானத்திலிருந்து வெளியே வரும். இங்கே இருக்கிறவர் இவர் சின்ன நந்தி. இன்னும் பெரிய நந்தி வந்து வெளி பிரகாரத்தில் இருக்கார். இது என்ன வழின்னா வடக்கு கோபுரத்திலிருந்து வர வழி. இந்த படிக்கட்டெலாம் அழகாக இருக்குது பாருங்களேன். அப்படியே வர்றதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி. வீட்லேயே இருந்து பழகாதீங்க, எல்லோரும் வெளியே வாங்க. நந்தி பாருங்க, நந்தி எம்பெருமான். இவர் வழி விட்டாதான் சிவலிங்கத்தை நம்ம பார்க்க முடியும். நந்தி எம்பெருமான் நம்மளோட உடம்பு தான். நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் நமக்குள்ள இருக்கிற சிவனை பார்க்க முடியும் அப்படின்னு சித்தர் வாக்கு. அதனால் நந்தி முத்திரை நிறைய பேருக்கு தெரியும், தியானம் பழகிறவங்களுக்கு. அந்த நந்தி முத்திரை வச்சோம்னா நம்மளால் டக்குன்னு அந்த சஹஸ்ராவுக்கு வந்து அந்த சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்தளவுக்கு வராது, கொஞ்சம் கொஞ்சமாக வர்றதுக்கு நமக்கு வழி கிடைக்கும். ரொம்ப அழகாக இருக்கிறார் நந்தி. இது வரைக்கும் கோயிலை எது வரைக்கும் பார்க்க முடியுமோ பார்க்கலாம். அப்புறம் நம்ம வந்து கிரிவல பாதையும் பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி ஒரு அரை மணி நேரம் வீடியோ கேட்டிருக்கிறாங்க எல்லோரும். பொறுமையாக எடுத்து கொடுங்க, 1-2 வீடியோ போடாது ஸ்டேட்டஸில் அப்படி இப்படி சொன்னாங்க. நான் பொதுவாக கிழக்கு கோபுரத்துலேருந்து பேச மாட்டேன், முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு வீடியோ போடுறதுக்காக மட்டுமே இன்றைக்கி பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஓம் நமச்சிவாய. மக்களை இப்போ நாம் எங்கே வந்திருக்கிறோம்னா, முதல்ல சின்ன நந்தியாரை பார்த்தோம். இப்போ வந்து கிழக்கு கோபுரத்தில் இருக்கிற பெரிய நந்தி, அவரை பார்க்க போகிறோம். தெரியுதுங்களா, பெரிய நந்தி. எத்தனை நந்தி இருக்காங்க பாருங்க. கிழக்கு கோபுரம். இப்போ நாம் எங்கே போகிறோம்னா பாதாள லிங்கத்தில் தரிசனம் பண்ண போகிறோம். பாதாள லிங்கம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட போய் பார்க்கலாம். நல்லா இருக்குல்ல கோபுரம் வியூ. எல்லாருக்கும் என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அனைத்தையும் அண்ணாமலையார்கிட்டையும் உண்ணாமலை அம்மனிடமும் வச்சுக்கோங்க, அவங்க எல்லாத்தையும் நிறைவேற்றுவாங்க. ஓம் நமச்சிவாய.
இந்த கோவிலில் ஒரு விசேஷம் என்னென்னா, எங்கேயுமே முருகர் அப்படின்னு எழுதியிருக்கவே மாட்டாங்க. இளையனார் அப்படின்னு தான் முருகரை எழுதியிருப்பாங்க. வடக்கு கோபுரத்திளையனார், கோபுரத்திளையனார் இப்படி தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். நம்ம அருணகிரிநாதர் அவருக்கு காட்சி கொடுத்த இடத்தையும் பார்க்கலாம். வாங்க. பாதாளலிங்கம் இப்போது இந்த பெரிய நந்தி இருக்கு இல்லையா, பெரிய நந்திக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், பாதாளலிங்கம்னு எழுதியிருக்கு. வரணும்னு நினைக்கிறவங்க இப்படி வந்துட்டு இதை பாருங்கள். ஓம் நமச்சிவாய. படிக்கட்டு ஏறின உடனே பாதாளலிங்கம், ரமண மகரிஷி ஆசிரமம். இப்படி தான் இருக்குது வழி. எப்படி இருக்குது பார்ப்போம். இப்படி தான் படி இறங்குது. மூடி இருக்காங்க. இங்கே தான் மகான் ரமண ரிஷி ஐயா தியானம் பண்ண இடம். நந்தியோட ரமண மகரிஷி ஐயா படம் பின்னாடி இருக்குங்களா, இது உள்ளதான். எவ்வளோ விஷப்பூச்சிகள் வந்தாலும் ஐயா அசையாமல் தியானம் பண்ணார். அதனால தான் இத்தனை ஆண்டுகளாக ஒரு பேர் நிலைச்சிருக்கு. ஓம் நமச்சிவாய். பாதாளலிங்கத்திலேருந்து வெளியே வந்த உடனே இந்த மாதிரி புகைப்படங்களோட ஐயாவை பற்றி நிறைய விசேஷம் போட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு கோபுரம். நம்மளாலலாம் இந்த அளவுக்கு தியானம் பண்ண முடியுமான்னு தெரியல. 16 வயசில் மரணத்தை தேடி ரமண மகரிஷி ஐயா இங்கே தியானத்துக்கு வந்தாராம். அந்த காலத்து ஃபோட்டோ இருக்குது பாருங்கள். தியானம் இப்படி தான் இருந்திருக்குது. அப்போது நாட்கள் போக 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 இப்படி சிதிலம் அடைஞ்சு இப்படி தான் இருந்திருக்குது. அதுக்கப்புறமா நாட்கள் போக போக இந்த லிங்கம் அடியில் வந்துட்டுருக்கு. இதுதான் ஐயாவோட புகைப்படம். 1901ஆம் ஆண்டில் பாலரமணர் மாமர குகையில் இருந்தபோது எடுத்த முதல் புகைப்படம். அப்போது இப்போ இருந்து ஒரு 1025 வருஷங்கள் முன்னாடி. ஒரு வாட்டி கண்டிப்பாக வாங்க எல்லாரும் ஐயா அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நம்மளால் எந்த அளவுக்கு ஞான நிலையை தேட முடியுமோ நம்மெல்லாம் தேடி முயற்சி பண்ணுவோம். இப்போ நிறைய ஆன்மீகம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதில் நம்மளால் முடிஞ்ச சிறிய பங்களிப்பு நம்மளும் வெளியே வரணும். எல்லாருக்கும் இறைவனோட அருள் கிட்டட்டும். ஓம் நமச்சிவாய. சிவகங்கை தீர்த்த குளம் நல்லா இருக்குது, சில்லுன்னு இருக்குது பார்க்கவே. பக்கத்திலேயே அம்மனோட வளைகாப்பு மண்டபம். அம்மனுக்கு ஆடிப்புறம் நடத்தும்போது இங்கே தான் வளைகாப்பு பண்ணுவாங்க. எல்லாமே கிழக்கு கோபுரம் ஒட்டினா மாதிரியே இருக்குது. இங்கே அருள்மிகு சிவகங்கை தீர்த்த விநாயகர் சந்நிதி. ஐயன் நம்மளை உள்ளே கூப்பிட்றாரு. உங்களோட அனைத்து வேண்டுதல்களையும் இறைவன் நிறைவேற்றட்டும். ஓம் நமச்சிவாய. நம்ம சிதம்பரம் மீனாட்சி அம்மன் கோவில் மாதிரியே திருவண்ணாமலையோட 1000 கால் மண்டபம் இது. எங்கேயுமே நம்மளுடைய பிரதான தெய்வமான நடராஜர் இருக்கார். ஐயன் நடராஜர் ஆனந்த தாண்டவத்தில் இருக்கார். கீழே பாருங்கள், 1000 கால் மண்டபம், 1000 பில்லர் மண்டபம்னு போட்டிருக்கா. எப்பயுமே நம்ம நடராஜர் ஐயா பார்த்தீங்களா, ஒரு அம்மனையும் பக்கத்தில் வச்சுருக்கிறார். நம்மளை போல் ஒரு அடியாருக்கும் அவர் காட்சி கொடுக்குறார் பாருங்கள். எளியவருக்கு எளியவர், அடியவருக்கு அடியவர். ஓம் நமச்சிவாய. திருவண்ணாமலையார் கோபுரத்தை முதல் என்ட்ரன்ஸ்க்கு வந்திருக்கோம். இங்கேருந்து நம்மளோட கிரிவல பாதையை ஆரம்பிக்க போகிறோம். இது வரைக்கும் இறைவனை நம்ம பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் கிரிவல பாதையில் இருக்கிற அனைத்து லிங்கங்களும் உங்களுக்காக வீடியோ எடுத்து போடுறேன். ஓம் நமச்சிவாய. யார் ராசிக்கு என்னென்ன லிங்கங்கிறதையும் சொல்கிறேன், அதையும் நல்லா பார்த்துக்கோங்க.